நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சர்க்கஸ் சாகசத்திற்கு மக்களின் வரவேற்பு அதிகம் இல்லாததால் சர்க்கஸ் கலைஞர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். ஒவ்வொரு சர்க்கஸிலும் எத்தனை மிருகங்கள், பறவைகள் இருக்கின்றன என்பதுதான் மக்களின் பேச்சாக அந்த காலத்தில் இருக்கும். சினிமாவை பொறுத்த மட்டில் அது நடிப்புதான். ஆனால் சர்க்கஸை பொறுத்த மட்டில் கலைஞர்கள் தத்ரூபமாக நேரில் காட்ட வேண்டும். இதில் ஏமாற்று வேலையே இருக்க முடியாது. எனவேதான் கரணம் தப்பினால் மரணம் என்ற பழமொழியை சர்க்கஸுக்கு உதாரணமாக காட்டுவார்கள். தற்போது சேலத்தில் துவங்கியுள்ள சர்க்கஸில் இன்றைய கால சூழ்நிலைக்கு ஏற்றதைப் போல பல புதுமைகளை படைக்கும் வகையில் பல வசதிகள் உள்ளன. இங்கே பார்த்தீங்களா, கும்பலே எதுவுமே இல்லை, யாருமே இல்லை. ரொம்ப எதிர்பார்ப்போடு பார்க்க வந்தோம். ஆனால் பார்த்தீங்களா, டிவி இருக்கிறதுனால எல்லோரும் டிவி பார்க்காம டிவிலே பார்த்துட்டே உட்காந்துருக்கனால இங்கே கும்பல் கிடையாது. நாங்களாம் சின்ன வயசில் இருக்கிறப்ப சர்க்கஸ் பார்த்துட்டு சிங்கம், புலி, யானை இந்தமாரிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணோம். இப்போ குழந்தைங்களை கூப்பிட்டு காட்டலைன்னா அந்தமாரி பார்க்கறதுக்கு எந்த மிருகங்களும் கொண்டு வந்துடல. சர்க்கஸ்னால் என்ன இருக்கும், ஏது இருக்குன்னு குழந்தைங்க இப்போ கேட்குற மாரி ஆயிருக்கு. சில வருடங்களுக்கு முன்பு யானை, ஒட்டகம், கரடி, குரங்கு, குதிரை, நாய் போன்ற எந்த மிருகமும் இருக்கக்கூடாது என்ற உத்தரவு கடுமையாக அமலுக்கு வந்தது. இதனால் சர்க்கஸ் தொழில் நாளுக்கு நாள் பொலிவிழந்து காணப்படுகின்றது. இந்தியாவில் 1990ஆம் ஆண்டுகளில் 300க்கும் அதிகமான சர்க்கஸ்கள் இருந்தன. ஆனால் இன்றோ அவற்றின் எண்ணிக்கை வெறும் 30ஆக குறைந்துவிட்டதாக கூறுகின்றனர் சர்க்கஸ் கலைஞர்கள். மக்களின் கண் பார்வைக்கு முன்னால் தினந்தோறும் மிகவும் சிரமமான முயற்சி எடுத்து, கடினமான பயிற்சி எடுத்து நாங்கள் நடத்துகிறோம். கரணம் தப்பினால் மரணங்கிறது அது எங்களுக்கு தான் மிகவும் சிறந்த ஒரு உதாரணம்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு சிக்கலான நிலையிலையும் சிரமத்தோடு நடத்திட்டு எங்கள் சர்க்கஸுக்கு மக்களாக நீங்கள்லாம் எங்களுக்கு நல்ல ஆதரவு தரணும். அரசாங்கமும் கனிவோடு நோக்கி எங்களுக்கு வேண்டிய தேவைகளெல்லாம் கொஞ்சம் பூர்த்தி செஞ்சு கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்னு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேங்க. சர்க்கஸ் மீதான மோகம் மக்களுக்கு குறைந்து வருவதால் சர்க்கஸ் தொழில் நாளுக்கு நாள் நலிவடைந்து வருகின்றது. இதனால் சர்க்கஸ் தொழிலாளர்களின் வாழ்வாதாரமும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக சர்க்கஸ் தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். மிகவும் நலிவடைந்த நிலையில் இருக்கிற இந்த சர்க்கஸ் தொழில் வெறும் கௌரவத்துக்காக மட்டுமே தற்போது நடத்தப்பட்டு வருகிறது. அரசு முயற்சி எடுத்து இந்த தொழிலாளர்களை காப்பாற்ற இவர்களுக்கான இலவச மின்சாரம் மற்றும் இந்த சர்க்கஸ் நடைபெறும் இடங்களுக்கான வரிச்சலுகை அளித்தால் இந்த தொழில் மேம்படும் என்பதில் சந்தேகமில்லை. ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம்.